கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 18:36. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். எப்போவுமே ஒரு குறுகின வழியில் நம்ம நடந்து போகும் பொழுது ஈஸியாக சறுக்கி விழுந்துருவோம், பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துருவோம், வலிக்கு விழுந்துருவோம். அது மட்டும் இல்லை, அந்த நேரவான அந்த ஸ்பேஸில் அப்படின்னா அந்த குறுகின அந்த பாதையில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியது இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு விழுந்துடும். ஆனால் ஒரு விசாலமான வழி, ஒரு அகலமான வழி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக கையை வரிச்சிட்டு நடந்து, இல்லைன்னா ஒடுங்கி அப்படியே தான் அந்த அட்டென்ஷன் மோடில் போகிற மாதிரி, மதில் மேலே நடக்கிற பூனை மாதிரி. அது இங்கே வேணாலும் விழலாம், இங்கே வேணாலும் விழலாம், எங்கே வேணாலும் நிற்கலாம். கைத்து மேலே நடக்கிற பிள்ளைங்க மாதிரி அது எங்கே வேணாலும் விழுந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி இன்னைக்கு உன் கால்கள் வழுவாதபடி, நீ எங்கேயும் தேவையில்லாமல் சறுக்கி விழுந்து விடாதபடி, தடுக்கி விழுந்துடாதபடி, அகலமான பாதையில் ஃப்ரீயாக கையை வீசிட்டு நடந்து நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சில வழிகளை ஃப்ரீ பண்ணி விடுகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். அப்படியே ஒடுங்கின பாதையில் போகும் பொழுது இங்கேயும் திரும்ப முடியாது, அங்கேயும் திரும்ப முடியாது, ஃபாஸ்ட்டாக போகவும் முடியாது. ஒன்றால் ரொம்ப கவனமாக தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆண்டவர் அந்த நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஒரு ஃபாஸ்டான க்ரோத், ஃபாஸ்டான ஒரு முன்னேற்றம், நல்ல டெவலப்மெண்ட், ஃப்ரீயாக நீ பாட்டுக்கு நடந்து போகத்தக்கதாக ஒரு ஃப்ரீ வே, ஃப்ரீயான ஒரு வழியை கர்த்தர் திறந்து தருகிறார். ஸோ இந்த வசனத்தின்படி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேர். இன்னைக்கு ஒரு அகலத்தின் ஆசீர்வாதம், விரிவாக்கத்தின் ஆசீர்வாதம். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு விரிவாக்கம், வேலையில் ஒரு விரிவாக்கம், ஊழியத்தில் ஒரு விரிவாக்கம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு விரிவாக்கத்தை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மனநிலை எல்லாத்துலேயும் ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் தருவார். ஒரு குறுகின வட்டத்தில் சுற்றிட்டு இருக்கிற உங்களை கர்த்தரணி விசாலத்துக்கு கொண்டு வர போகிறார். சிலர் சொல்லுவாங்க, அவன் கிணத்து தவளை மாதிரி யோசிப்பான், கிணத்து தவளை மாதிரி அங்கேயே சுற்றி வருவான், இல்லைன்னா செக்கு மாடு மாதிரி அங்கேயே தான் சுற்றுவான். இன்றைக்கி செக்கு மாடு மாதிரி சுற்றின உங்களை ஆண்டவர் ஃப்ரீயாக விடுதலையோட ஓடி நீ காரியங்களை சாதி நடப்பி கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன். இவ்வளவு நாளும் ஒரு கட்டுக்குள்ளே நின்னேன், இல்லை எல்லா கட்டுகளை ஆண்டவர் இன்னைக்கு அறுத்தறிஞ்சி உன்னுடைய மைண்டில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். மனசளவில் காணப்படுகிற என்னால் முடியாது என்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆண்டவர் அறுத்தறிந்து ஆண்டவருடைய பலத்தினால, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு உண்டு என்று ஒரு ஃபெய்த்தை உங்களுக்குள்ளால் டெவலப் பண்ணி, இந்த ஃபெய்த் உங்களுக்கு அகலமான பாதையை மட்டுமல்ல, அகலமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் டேனி ஃப்ரம் சென்னை. எனக்கு விபத்து ஏற்பட்டு நினைவை இழந்து விட்டேன். என்னுடைய குடும்பத்தினர் மருத்துவமனையில் என்னை சேர்த்து 7 மாதங்களாக சிகிச்சை செய்தார்கள். தலையில் ஸ்கல் டேமேஜ் மற்றும் மூளை பகுதியில் இரத்தம் தேங்கிவிட்டது. பிழைப்பது கடினம் என்று சொல்லிவிட்ட நிலைமையில் என்னுடைய குடும்பத்தினர் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த போது, நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லுவாய் என்று சொன்னார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபம் மற்றும் தீர்க்க தரிசன வார்த்தையினாலும் நான் உயிரோடு இருந்து இந்த சாட்சியை எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். பாருங்க, டேனி ஆக்சிடெண்ட் ஆகி 7 மாதமாக ஆஸ்பத்திரியில் இருந்து சுயநினைவை இழந்திருந்து ஸ்கல் டேமேஜ், மூளை பகுதியில் ரத்தம் தங்கிவிட்டது, அப்படின்னா கட்டி போய்விட்டது, பிழைக்கிறது கடினன்னு டாக்டர் சொன்ன நேரத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்வார். அந்த வார்த்தை அவருடைய மரணத்தின் விளிம்பிலிருந்து அவரை கொண்டு வந்து இன்னைக்கு அவர் பிழைச்சி வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறார். சாகாமல் பிழைத்து வந்து கர்த்தர் செய்த இந்த செய்கையை நான் விவரித்து சொல்கிறேன்னு சாட்சி சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு,
உங்கள் வீட்டில் சுய நினைவு இழந்தவர்கள், ஆக்சிடெண்ட் ஆனவங்க, இல்லைன்னாச்சுன்னா பிரெயின் டேமேஜ் ஆனவங்க, பிரெயினில் ஏதாவது கட்டி இருக்கிறவங்க, இல்லைன்னாச்சுன்னா பார்க்கின்சன்ஸ் பிரச்சனையோட இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் வச்சு அவர் மேலே இன்றைக்கி நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த வசனத்தின்படி சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கை விவரிப்பா என்கிற வசனத்தின்படி சாவின் விளிம்பில் இருக்கிற உங்கள் குடும்பத்தார் அத்தனையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் கால்கள் வழுவாதபடிக்கு, நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் வழுவாதபடிக்கு, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வழிக்கு விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பாதைகளை ஸ்டடி பண்ணி அகலமாக்கி விடுதலையோடு நாங்கள் வாழ, விடுதலையோடு ஜீவிக்க, விடுதலையோடு வேலை செய்ய, விடுதலையோடு ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு வழி திறந்ததற்காக உமக்கு நன்றி. அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் கேன்சல் ஆகட்டும். அதற்கு விரோதமாய் பொறாமை நிமித்தம் யாராவது ஏதாவது மாந்திரிக காரியங்களோ செய்வனே செய்திருந்தால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இவர்கள் பாதைகளை இனி அகலப்படுத்தி விசாலமாக்கி விசாலமான இடங்களில் என் பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு இவர்கள் பெயரை பெருமைப்படுத்துங்க. நாலா பக்கத்து நெருக்கடியிலிருந்து தாவீதை விடுவித்த ஆண்டவர் இவர்களை விடுவித்து கொள்ளும். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த சாட்சியின்படி இவங்க வீட்டிலே யார் யாரெல்லாம் சரீர பலவீனத்தோட உணர்வில்லாமல் கிடக்கிறாங்களோ, பிழைக்க வாய்ப்பில்லைன்ற நிலைமையில இருக்கிறாங்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் இன்றைக்கு வீடுகளிலே ஆஸ்பத்திரியில் சந்தித்து தெய்வீக சுகத்தை கொடுத்து பெரிய சாட்சியை கேட்கட்டும். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் இவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.